வீட்டிலேயே சூப்பர் டேஸ்டியாக சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்கட்டும். இந்த மாதிரி குட்டி ஜவ்வரிசி இருக்கும்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நிறைய சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆயிரும். கரெக்டாக 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 மூடி அளவுக்கு அந்த வெனிலா எசன்ஸ் இருக்குல்ல, அதுவும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. கூட வேணும்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் எதுவுமே ஆன் பண்ணல, அந்த ஹீட்லேயே எல்லாமே ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து டைரி மில்க்கை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சில்லுன்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.